ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போது பார்த்தீங்கன்னா, ஒடிசாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும் சொல்லி வந்த ஒரு ஆள். அவர் பேர் வந்து சுராஜ். அவர் 34 வயசு ஆகுது. அவரை வந்து இந்த திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் ஓரமாக வச்சு ஒரு 4 பசங்க, 17 வயசான 4 பசங்க சேர்ந்து அவரை கத்தியை காட்டி பயமுறுத்தி அந்த திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் ஓரமாக இருக்கிற ஒரு கோட்டர்ஸ் அங்கே திரும்பி அவர் வச்சு வெட்டியிருக்காங்க. அவர் அழுக ரத்தம் தெறிக்க வெட்டியிருக்காங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே ட்ராமாடைஸ் ஆகிருப்பீங்க. என்னாலே அந்த வீடியோ பார்க்க முடியல. ஃபஸ்ட் டைம் அவர் வெட்டும் போது காது ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குது. அவர் என்னன்னே தெரியாமல் நம்மளை விட்டுருவாங்க, பயமுறுத்தி விட்டுருவாங்க, அந்த ஒரு இதில் வந்து அவர் உக்காந்துட்ருக்காரு. அவரால் ஓடவும் முடியல. அந்த பயத்தில் அங்கே உக்காந்துட்டார். அவரை போட்டு வெட்டிக்கிட்டே இருக்காங்க. நிறுத்துவாங்கன்னு பார்த்தா வெட்டிகிட்டே இருக்காங்க. ஏண்டா உங்களுக்கு வந்து 17 வயசு தான்டா ஆகுது, என்னடா உங்களுக்கு அந்தளவுக்கு ரத்தம்? அந்தளவுக்கு என்னடா ஒரு ரத்தத்தை பார்க்கணுமா உங்களுக்கு? அந்த கத்தியை வச்சு கையில் விட்டுறாங்க, வாயில் விட்டுறாங்க, கண்ணில் விட்டுறாங்க, தலையில் ஏதோ தேங்காய் சீவுற மாதிரி தலை வெட்டி நிற்கிறாங்க. ஐயோ, அவர் வந்து இதுக்கு மேலே நம்ம இங்கே வாழ முடியாது, செத்து போய்டுவோம் அப்படின்னு ஒரு பயத்தில் அவ்வளோ ஒரு அழுகுறாரு. அதை பார்க்கும்போது, அந்த சவுண்டை கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, இந்த மாதிரி ஒரு சொசைட்டிக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்குமா அப்படின்ற ஒரு பயம் வந்து எனக்குள்ளே உருவாயிடுச்சு. அதில் ஒரு பையன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். 3 பசங்க சேர்ந்து வெட்டுறாங்க. கத்தி கூட நான் வெட்டுறேன்னு ஒருத்த வாங்கி வெட்டுறான். ஒரு பயமே இல்லாமல் எப்படா நீங்களா? நம்மள மாதிரி ஆளுங்களை பார்த்தீங்கன்னா யாராவது அடிச்சுக்கிட்டாலே நம்மளாம் கொஞ்சம் பயந்துருவோம். அந்த மாதிரி ஆளுங்க நம்ம ரத்தத்தை பார்த்தாலே நம்மளாம் தலை சுற்றிடும். இவங்க இந்த வயசில் ஒரு சதையும் தோலும் ரத்தமாக இருக்கிற ஒரு ஆளை வெட்டுறாங்க. என்னன்னே தெரியல. அந்த அளவுக்கு உங்களுக்கு தலைக்குள்ளே ஒரு போதை ஏறி போயிடுச்சா, மூளை கெட்டு போயிடுச்சா உங்களுக்கு? இந்த வயசில் என்ன உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்து இத்தனை வருஷமாக இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த சொசைட்டி வந்து இவங்களை பார்த்துக்காம என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படின்ற கேள்வி தான் எனக்கு வருது. அந்த வீடியோ பார்க்கும்போது இந்த பசங்களை இருக்கவே கூடாது இந்த உலகத்துக்குள்ள, இங்கே வாழ்கிற தகுதியே இல்லாத ஆளுங்க, இவங்களை ஏதாவது பண்ணுறங்க அப்படின்ற கோவம் வருது. ஆனால் இவங்களை இப்படி ஆக்குனவங்களை நம்ம எதுவும் பண்ண முடியல. இவங்களை இப்படி ஆக்குனது யார் ஆக்குனாங்க? அவங்க பேரண்ட்ஸா? அவங்க வாழ்கிற அந்த இடமா? இல்லை அவங்க பார்த்து வளர அந்த சொசைட்டியா? இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஸோ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 26 அன்னைக்கு நடக்குது. என்னன்னா, அந்த சென்னை டு திருத்தணி போகிற அந்த ரயிலில் அந்த சுராஜ் அப்படின்றவர் ட்ராவல் பண்ணுறாரு. அங்கே இந்த 4 பசங்க வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த கானா பாட்டை போட்டுக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, கையில் கத்தி வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே உட்காந்துட்டு இருந்த சுராஜ் கிட்ட போய் கத்தி காட்டி மிரட்டி ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவர் பயப்படுறாரு. அதனால இவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. அந்த ஸ்டேஷனில் நின்ன உடனே கத்தி காட்டி அவரை மிரட்டி ஒரு இடத்துக்கு ஓரமாக கூட்டி போய் வச்சு அதை ஒருத்த வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகி 27ஆம் தேதி வந்து வைரல் ஆகுது. வைரல் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா தான் அந்த சம்பவம் நடந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா தான் அந்த பசங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அந்த பசங்க வந்து சரக்கு அடிச்சுட்டு இருந்ததாக சொல்லப்படுது. இவங்களை வந்து கவர்மெண்ட் அப்சர்வேஷன் ஹோமில் வச்சுருக்காங்க. அதில் ஒருத்தனை வந்துட்டு அந்த 4 பேரில் ஒருத்தனை வந்து கண்டிஷன் பெயிலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். 18 வயசு ஆகாத இந்த பசங்களை வந்துட்டு கவர்மெண்டால் எதுவுமே பண்ண முடியாது, அதுக்கு சட்டத்தில் வந்து இடமும் கிடையாது. ஸோ அவங்கள வந்து இந்த அப்சர்வேஷன் ஹோமை வச்சுட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணாலும் அவங்கள வந்து இந்த சொசைட்டி வந்து மதிக்குமா? ஒரு இதுவாக கண்டுக்க மாட்டாங்க. அதை வச்சு அவங்க கவலைப்படுவாங்க, அதை வச்சு அவங்க கவலைவும் பட மாட்டாங்க. அதை ஒரு கெத்தாக தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ ஏன் இப்படி நடக்குது? இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸோ இது வந்து ஏதோ ஒரு ஊரில் நார்த் இந்தியாவிலையோ இல்லை அமெரிக்காவிலையோ இல்லை யூரோப்லேயோ நடக்கலை, தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் அதுவும் சென்னை சுற்றி சென்னை அவுட்டரில் வந்து நடந்திருக்கு. இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிடையாது. சென்னையில் ஒரு சில இடங்கள் மட்டும்தான் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சென்னைக்குள்ளேயே இந்த ஹைவே ஓரமாக இந்த சர்வீஸ் ரோடு ஓரமாக போனீங்கன்னா சில இடங்கள்லாம் வந்து சேஃப்டி இல்லாமல் இருட்டாகவே இருக்கும். அங்கே ஒரு பொண்ணால் நடந்து கூட போக முடியாது, அந்தளவு தான் சென்னையே இருக்குது. இப்போ சென்னை அவுட்டரில் காலியான இடங்களில் சேஃப்டி சுத்தமாக கிடையாது. போலீஸ் வந்துட்டு ஒரு சில இடங்கள்லாம் சேஃப்டி பண்ண முடியும், ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் சேஃப்டி பண்ணவே முடியாது. ஸோ நம்ம தான் நம்மளுடைய சேஃப்டியை பார்த்துக்கணும். ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வயசான அங்கிளோ ஆன்ட்டியோ யாராக இருந்தாலுமே ஒரு தனியான இடத்துக்கு போகும்போது கூட ஒரு ஆளை கூட்டின்னு போகிறது, கையில் ஒரு வெப்பனை வச்சுக்கிறது, நம்ம சேஃப்டிக்கு நம்ம தான் வச்சுக்கணும். ஸோ யாருமே நம்மளை காப்பாற்ற போகிறது கிடையாது. உங்களுக்கு தெரிந்த போன வருஷம் பார்த்தீங்கன்னா A2D நந்தா இருக்கார் இல்லையா, PC டாக், அவர் வந்து ரிச் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண போகும்போது அவரோட கேமரா வாங்கி வச்சுட்டு ஒரு 4 பசங்க அவர் போட்டு மிரட்டிட்டு இருந்தாங்க.
இல்லையா? ரிச் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு கூட்டமான இடத்துலையே சேஃப்டி கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை வந்து யாரும் வந்து சீர்படுத்த மாட்டுறாங்க. ஒரு ஒரு செக்யூரிட்டி அதிகப்படுத்த மாட்டுறாங்க. கவர்மெண்ட் தான் இது பொறுப்பேற்றுக்கணும், காவல்துறை தான் பொறுப்பேற்றணும். ஆனால் காவல்துறையே வந்து மக்களை வந்து அடிக்கிறது, துன்புறுத்துலாம் பார்த்து தான் இருக்கும். 2020 ஜெயராஜ் அண்ட் பீனிங்ஸ் அப்படின்ற 2 பேர் அப்பா மகனை கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சு அடித்து கொண்டது. இப்போ போன வருஷம் ஒரு கோவிலில் வாட்ச்மேன் வேலை பார்த்து அஜித்குமார் ஒருத்தரை எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலுக்கு பின்னாடி வச்சு ஒரு 6 பேர் 5 பேரும் சேர்ந்து அடித்து கொண்டது. இந்த மாதிரி நம்மளுக்கு செக்யூரிட்டி தர வேண்டிய ஆட்களே நம்மளை வந்து அடிக்கிறது கொள்வது நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிள்ளைங்க பண்ண தப்பு, போலீஸ் பண்ண தப்பு, இப்போ யார் பண்ண தப்பு தான் அது. இதை வந்து ஒரு பிள்ளைங்கோ ஒரு போலீஸ் அப்படின்னு பிரிக்காமல் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தை தான் நான் வந்து காட்டுது. ஒரு மனுஷன் எந்த எக்ஸ்ட்ரீம் போவான், அவன் மூளை கெட்டு போனால், அவர் கஞ்சாக்கோ போதைக்கு அடிமையானால் அவன் மூளை எந்த அளவுக்கு கெட்டு போகுது, அவனுக்குள்ளே ஒரு மிருகம் வந்து எந்த அளவுக்கு வந்து வெளியே வருது, இதுதான் வந்து காட்டுது. ஸோ நம்மளும் ஒரு மிருகம் தான் அப்படின்றத வந்து தெளிவாக காட்டுது. உன்கிட்ட போலீஸ் அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்குது, என்கிட்ட இல்லை, நான் சாதாரண மனுஷன், அப்படி நான் அடிப்பேன், நான் வாங்கி தான் ஆகணும். உங்ககிட்ட கத்தி இருக்குது, உங்ககிட்ட ஆட்கள் இருக்காங்க, என்கிட்ட எதுவுமே கிடையாது, அப்போது நீ வெட்டினா நான் வாங்கி தான் ஆகணும். அப்போ பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து சொசைட்டி, தான் ரியாலிட்டி. நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்மகிட்ட பவர் இருக்கணும், நம்மகிட்ட மணி இருக்கணும். இது இல்லாமல் போனால் நம்மளை வந்து நாய் மாதிரி அடிச்சுக்கி போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி இந்த கானா பாட்டுக்கு ரீல்ஸ் போகிற பசங்களோட வீடியோவை எடுத்து இந்த கஞ்சா அடிக்கிறவங்க, சரக்கு அடிக்கிறவங்க, இவங்களோட வீடியோவை எடுத்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னமும் இவங்க வந்து ரீல்ஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இதை கண்காணிக்கணும் அப்படின்ற இதில் வந்து மக்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள மாதிரி இந்த அக்கௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து கண்காணிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய நிறைய விஷயம் தடுக்க முடியும். இந்த கஞ்சா இந்த மாதிரி விஷயம் புழங்கத்தை வந்துட்டு தடுக்க முடியும். ஒரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 ஒயின் ஷாப்பாச்சு இருக்குது. அந்த ஒயின் ஷாப் பக்கத்துலேயே ஹோட்டலும் இருக்குது, ஜிம்மும் இருக்குது, மெயின் ரோடும் இருக்குது, ஸ்கூலும் இருக்குது, எல்லாமே தான் இருக்குது. ஒரு 1000 குடும்பம் வாழக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஒயின் ஷாப் வச்சுருக்கீங்க. அங்கே வந்து சரக்கு வாங்கி போய் சரக்கு அடிச்சுட்டு ரோட்டை சண்டை போடுறாங்க, வீட்டில் போய் சண்டை போடுறாங்க, ஒய்ஃபை அடிக்கிறாங்க, ரோட்டை விழுந்து கிடக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கவர்மெண்ட் பார்த்து கொஞ்சம் நல்லது பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நான் இந்த சினிமாக்குள்ளே வரேன். இந்த சினிமாவை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த வெற்றிமாறன் அப்படின்னு ஒருத்தர் டேரக்டர் இருக்கார். தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு டேரக்டர் அப்படி காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதை சொன்னால் நிறைய பேர் கோவப்படுவாங்க. பட் என்ன ரியாலிட்டினா அவர் வந்து இந்த ரவுடிசத்தை வந்து ரொம்பவே க்ளோரிஃபை பண்ணுறாரு. பொல்லாதவனில் ஆரம்பித்து வட சென்னையில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரவுடிசம் தான். அதுக்கு அடுத்து அரசன் ஒரு படம் வருது, அதுவுமே ஒரு ரவுடி கதை தான். ஒரு ரவுடியோடைய பயோபிக் எடுத்து படம் பண்ணுறாங்க. யார் கேட்டால் இதனால் இந்த சொசைட்டிக்கு என்ன லாபம்? படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு என்ன கற்றுக்க போகிறாங்க? ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும், அதுதான் அவங்களோட நோக்கம். அவ்வளோதான். மற்றபடி நான் படிப்பை சொல்லித்தரேன் எல்லாத்தையும். இவர் வந்து படம் ஃபுல்லாக அடிதடி வெட்டு குத்து காமிப்பாராம். ஆனால் படம் கடைசியில் வந்துட்டு படிக்க மட்டும் செஞ்சிரு, படிப்பு மட்டும் ஒன்று பிடுங்க முடியாது அப்படின்னு ஒரு டைலாக் வச்சுருவாராம். எப்படி இது? வட சென்னை படத்துலேயும் அதே தான். படம் ஃபுல்லாக ரவுடிசம் தான். ஆனால் ஒரே ஒரு டைலாக் மட்டும் இந்த ராஜன் வந்து சொல்லுவார், பாக்ஸிங் கற்றுக்கோ, கேரம் போர்டு ஆடு, பாடி பில்டிங் பண்ணி ஒரு வேலை வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு டைலாக் மட்டும் வச்சுருவார். ஆனால் படம் ஃபுல்லாக வெட்டு குத்து தான். அதுக்கடுத்து லோகேஷ் கனகராஜ் கிட்ட வரேன். லோகேஷ் கனகராஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் தான். இந்த மாநகரம் சரி, கைதி சரி, ஓகே நல்ல படம் தான். ஆனால் விக்ரம்னு ஒரு படம் வரும்போது படம் ஃபுல்லாக நல்லா எடுத்துட்டு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்னு ஒரு டைலாக் வச்சுட்டு படத்தோட கடைசி அந்த 5 நிமிஷத்தில் ரோலக்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் கொண்டு வந்தார். சரி, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 4 மாத்திரையை உடைச்சி தண்ணியில் கலந்து குடித்து அவன் கூட இருந்த ஒரு ஆளையே, எப்படி அவர் கூட இருந்த ஒரு ஆளையே தலையை விட்டுறாரு. சரி, இது மூலியம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கூட இத்தனை வருஷம் இருந்த ஒரு ஆளையே நம்ம வெட்டிடுவோம் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. ஓகே தான். ஆனால் அந்த ஒரு கேரக்டரை க்ளோரிஃபை பண்ணி ஒரு வில்லனை வந்து ஒரு ஹீரோ மாதிரி காட்டுறது எப்படி சரியாகும்? நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்து தெரிஞ்சிருக்கும். அந்த விக்ரம் படம் வந்த டைமில் அந்த ரோலெக்ஸ் கேரக்டர் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எத்தனை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க, ரோலெக்ஸ் மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க. ஒரு ஒயிட் ஷர்ட், அந்த ரத்தம் தெறிக்க, ஒருத்த கத்தியத்தை வெட்டுற மாதிரி எவ்வளோ வீடியோ போட்டாங்க. ஒரு படத்தை பார்த்து 100 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. அதை பார்த்து ஒரு லட்சக்கணக்கான பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த சொசைட்டியில் சினிமா அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு பெரிய பங்கு வந்து அமைக்குது. கவர்மெண்ட்டுமே நிறைய செக்யூரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும்.
ஆள் நடமாட்டம் இல்லாத நிறைய இடத்துல சேஃப்டி தேவைப்படுது. கடைசியில் இது உங்களோட வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். அவ்வளோதான். இந்த 4 பசங்க, இந்த சுராஜ், இந்த சம்பவம் வந்து இந்த சொசைட்டி எப்படி இருக்குது, அதுவும் தமிழ்நாடில் இப்போ எப்படி நிலமை போயிட்டு இருக்குதா மீன் பண்ணுது, வேறு எதுவுமே கிடையாது. வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்துட்டு தான் இருக்குது. சில விஷயங்கள் தான் சோசியல் மீடியா மூலிமா வெளியே வருது, நிறைய விஷயங்கள் மூடி மறைக்கப்படுது. ஸோ பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.